எந்தெந்த இடங்களில் இருளை பார்த்தீர்கள், எந்தெந்த இடத்திலெல்லாம் வெளிச்சம் இல்லாமல் தடுமாறுகிறீர்கள், எந்தெந்த இடத்திலாம் முடிவெடுக்க முடியவில்லை, எந்தெந்த காரியங்கள்லாம் கைவிட்டு போய்விட்டது, எந்தெந்த காரியங்கள்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனை, அத்தனைக்கும் கர்த்தர் தமது வெளிச்சத்தை அனுப்பி, தமது ஒளியை அனுப்பி, தமது மகிமையை வைத்து மாற்ற விரும்புகிறார். இந்த மாதம் அவருடைய வெளிச்சம் நம்மில் உதிக்கிற மாதம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் இந்த வருடத்தின் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தில் உங்கள் வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வருடம் பொழுதுதான் தொடங்கினது போல் இருந்தது, வேகமாய் ஓடி போய்விட்டது. இந்த மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் ஆண்டவர் தமது மகிமையை, தமது வெளிச்சத்தை நம்மேல் உதிக்க பண்ண போகிறார், காணும்படியாய் செய்ய போகிறார். கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே ஒரு வெளிச்சம். பாருங்கள், இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த நாட்களிலே 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை 2024ஆம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருளில் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாய், மரண இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டாகும்படியாய், இயேசு ஒளியாய் இந்த உலகத்திற்கு வழியாய் கடந்து வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அதை இந்த மாதத்தில் நாம் நினைவு கூற விரும்புகிறோம். இன்னைக்கு இயேசு ஒருவேளை பிறவாவிட்டால், ஒருவேளை மனிதனாய் மாம்சமும் இரத்தத்தையும் உடையவராய் நம்முடைய பூமியிலே பிறவாவிட்டால் இன்னைக்கு மனுக்குலம் இருந்திருக்க முடியாது. மீட்பை ஏற்படுத்தும்படியாய் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி கொடுத்து கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து மீட்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவ்வளோ பெரிய பாக்கியம். ஆத்மாவில் ஒரு மீட்பு, ஒரு மாற்றம், ஒரு உயிர்ப்பு உண்டாக்கி இன்னைக்கு அவரோடு கூட வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. இதை காட்டிலும் மேன்மையானது ஒன்று இந்த மனுக்குலத்திற்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் அதை அறியாமல் தான் ஒவ்வொரு நாளும் இந்த மாம்சத்திற்குரிய காரியத்திற்காய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இரவும் பகலுமாய் உழைக்கிறார்கள். இந்த வருடம் முழுவதும் ஒருவேளை கடந்த 11 மாதம் உழைத்து தெரியாத ஒருவனை நிறைய சேர்த்து வைத்திருந்தாலும் இன்னைக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லுகிறார்கள், சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறார்கள், பலவீனம் வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள், என்னின் வாழ்க்கையில் இருள் தான் இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க ஒரு சந்தோஷமற்ற ஒரு நிலைமை. ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இருள் பூமி மூடுகிற காலம் இது. காரிருள் ஜனங்களை மூடிவிட்டது என்றே சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மேல் உதிக்கிற ஒரு நாட்கள் இது. அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும் என்று சொன்னது காணப்படுகிறதா? இல்லை, நாம் வெளிச்சமாக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் எப்படி மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்க முடியும்? இந்த முதல் வசனமே சொல்லுகிறது, ஏசாயா 61 எழும்பி பிரகாசிக்க வேண்டுமாம். ஏன் தெரியுமா? உன் ஒளி வந்தது. ஒளி வந்து 2024 ஆண்டுகள் வேகமாய் போய்விட்டது. ஆனால் நாம் இன்னும் பிரகாசிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார். அந்த வெளிச்சமாகிய ஒளியாகிய இயேசுவை நமக்குள் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நமக்குள் அவர் வாழ்வார் என்று சொன்னால், நாம் இடம் கொடுத்திருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருக்க முடியாது. பாடுகள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும். ஆனால் அதையும் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இருளில் தவித்துக் கொண்டு எனக்கு வழி தெரியவில்லையே, என்ன செய்வது என்று புரியவில்லை என்று தத்தளிக்க மாட்டோம். இந்த மாதத்திலாவது ஆண்டவரை முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து ஒளியாகிய தேவன் எனக்குள்ளே வரும்படியாய், உதிக்கும்படியாய் செய்வோம் என்று சொன்னால் மகிமை நம்மில் காணப்படும். நாம் எழும்ப ஆரம்பித்து விடுவோம், அடுத்தால பிரகாசிக்கவும் ஆரம்பித்து விடுவோம். கடந்த நாட்கள் முழுவதும் போய்விட்டது. இந்த ஒரு மாதம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். அல்லது ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த வருடத்தை கூட்டிக் கொடுத்து, என் மகன் என் மகள் இந்த வருடத்தாவது என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாள், என்னுடைய வாஞ்சையை செய்து கொடுப்பார்கள் என்று சொல்லி முடிப்பார்கள் என்று சொல்லி அவளோடு எதிர்பார்ப்போடு கூட இந்த வருஷத்தை கூட்டிக் கொடுத்ததை இந்த ஆண்டிலே, இந்த மாதத்தில நாம் செய்து முடித்து விடுவோம். குறைவோடு அடுத்த வருடத்திற்குள் போகக்கூடாது. 31 நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அதை நினைவு கூர்ந்து இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான பகுதிகளை மாற்றுவோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்வோம். காபு என்கிற ஒரு சிறு பையனுடைய வாழ்க்கை வரலாறு அநேகருக்கு தெரிந்திருக்கும். ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு கூட்ட இன தலைவனுடைய மகன் அவன். ஒரு கூட்டத்திற்கும் மற்றொரு கூட்டத்திற்கும் இப்படி பல்வேறு இடங்களிலே சண்டை நடக்கிற காலம் அது. அந்த கூட்டத்தின் தலைவனும் இன்னொரு கூட்டத்தின் தலைவரும் மோதும் பொழுது யார் ஜெயிக்கிறார்களோ, ஜெயிச்ச கூட்டத்திற்கு தோற்று போன கூட்டத்தில் உள்ள அத்தனை பேரும் அடிமையாய் மாறிவிடுவார்கள். காபுவின் அப்பா அவன் தோற்று போகிறான். இதனால் என்ன பண்ணினார்கள்? ஜனக்கூட்டத்தை எல்லாம் அடிமையாய் பிடித்து சொல்லும் பொழுது காபு தான் அவனுடைய மகன். இவனை விட்டால் ஒரு நாள் வளர்ந்து நமக்கு விரோதமாய் எழும்பி விடுவான், அவனை கொல்லும்படியாய் திட்டம் போட்டு விட்டார்கள்.
எப்படி கொள்வார்கள்? காட்டிற்குள்ளே கொண்டு போய் குழியை தோண்டி கழுத்து அளவு மண்ணை போட்டு நிரப்பி விடுவார்கள். அதிலே தான் நிற்க வேண்டும். கைகள் கட்டப்பட்ட நிலைமையில விட்டு விடுவார்கள். அதை சுற்றிலும் சுகர் சர்க்கரை தூவி விடுவார்கள். அடுத்து இரவு நேரத்திலே இந்த ஆப்பிரிக்கா காட்டில் உள்ள அந்த எறும்புகள் பெரிதாக இருக்குமாம். அந்த இனிப்பை சாப்பிட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் சரீரத்தில் சதைகள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விடுமாம். காலையில் வந்து பார்த்தால் அங்கு மண்டை ஓடு மட்டும்தான் தெரியுமா, எலும்பு கூடு தான். எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு போய்விடுமா. இதுதான் தண்டனை. காபுக்கு அப்படி செய்து விட்டு போய்விட்டார்கள். இரவு ஆகிவிட்டது, எல்லோரும் போய்விட்டார்கள். சிறு பையன், சுற்றிலும் இருள். என்ன செய்வதுன்னு திரும்ப திடீர்னு ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. அந்த வெளிச்சத்திலே நெட்டி பார்க்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, காபு எழுந்து ஓடு. இவன் என்ன புதைக்கப்பட்டு இருக்கிறான், கழுத்து மட்டும்தான் வெளியே இருக்கிறது, கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கும்போது சரீரத்தை கொஞ்சம் அசைக்கிறான். அந்த மண் கொஞ்சம் லூஸ் ஆன உடனே எழுந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஓடிக்கொண்டே இருக்கிறான். கைகள் கட்டப்பட்ட நிலைமையிலே ஓடி 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 ரொம்ப தூரம் போன உடனே அப்படியே டயர்டாகி மயங்கி விழுந்து விடுகிறான். பொழுதும் விடிந்து விடுகிறது. ஒரு விவசாயி அந்த வழியாக போகும்போது ஏதோ சிறுப்பையன் விழுந்து கிடக்கிறான்னு சொல்லி தண்ணீரை தெளித்து மயக்கத்தை தெளிவிக்க வைத்து கட்டுகளை அவிழ்த்து விட்டு விழித்து பார்க்கும்போது தன்னுடைய சூழ்நிலையை சொல்லுகிறான். தன் வீட்டிற்கு கூப்பிட்டு சொல்லுகிறான். தன்னுடைய பிள்ளைகளோடு வளர்க்கிறான். ஆலயத்திற்கு ஒரு நாள் கூட்டிட்டு போகும் பொழுது இயேசு என்றால் யார் என்று தெரியாது. இருளிலே வாழ்ந்து வந்த அந்த சிறு பையன் அப்படியே சண்டே ஸ்கூல் போய் உட்காருகிறான். உட்காரும் பொழுது சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற சவுலுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே எப்படி இயேசு சவுலை சந்தித்தார். தமஸ்கு வீதியிலே போகும்போது ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. இயேசு பேசினார். அந்த சம்பவத்தின்படி அந்த காரியத்தை சொல்லும் போது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததும் அதே போல இருக்கிறது என்று சொல்லி அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். வேதாகம கல்லூரி படிக்கும்படிய பல கஷ்டத்தின் மத்தியிலே படிக்கிறான். ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார், பயன்படுத்த ஆரம்பித்தார். என்ன நடந்தது தெரியுமா? நியூயார்க் பட்டணத்திற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து போகிறார். தேவன் பயன்படுத்தின விதம் மற்றவர்கள் செய்யாததை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த வெளிச்சம், அந்த மகிமை அந்த காபு என்கிற வாலிபன் மேல் காணப்பட்டது. ஏராளமானவர் குணமாக்கப்பட்டார்கள். அவன் குளிர்ந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை அத்தனை பேரும் தொட்டது, மாற்றினது. மகிமையை பார்த்தார்கள். அவன் வாழ்ந்தது எத்தனை வருடம் தெரியுமா? 21 வயது வரை தான் அந்த உலகத்தில் இருந்தான். வாழ்க்கையின் ஓட்டம் முடிந்து விட்டது. சரித்திரம் படைத்து விட்டு சென்றான். அவன் செய்த காரியங்கள் சாமுவேல் மாரிசன் அவனுடைய பெயரை இது பண்ணினார்கள். ஆனால் இன்று வரை அவனை குறித்து பேசப்பட்டு வருகிறது. ஏன் இன்னைக்கு ஒருவேளை இருளில் இருக்கலாம், நான் நன்மை செய்து தீமை தான் அனுபவிக்கிறேன், என்ற பெயர் மறக்கடிக்கப்படுகிறது, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறீர்களா? இந்த மாதம் தேவனுடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கிற மாதம். இந்த மாதம் அவருடைய வெளிச்சம் நம்ம உதிக்கிற மாதம். இந்த மாதம் நம்முடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றுகிற மாதம். எந்தெந்த இடங்களில் இருளை பார்த்தீர்கள், எந்தெந்த இடத்திலாம் வெளிச்சம் இல்லாமல் தடுமாறுகிறீர்கள், எந்தெந்த இடத்திலாம் முடிவெடுக்க முடியவில்லை, எந்தெந்த காரியங்கள்லாம் கைவிட்டு போய்விட்டது, எந்தெந்த காரியங்கள்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனை, அத்தனைக்கும் கர்த்தர் தமது வெளிச்சத்தை அனுப்பி, தமது ஒளியை அனுப்பி, தமது மகிமையை வைத்து மாற்ற விரும்புகிறார். விட்டுக் கொடுப்போம். இந்த ஒளி நமக்குள் வரும் பொழுது எழும்ப ஆரம்பித்து விடுவோம். எழும்பும் பொழுது பிரகாசிக்க ஆரம்பித்து விடுவோம். என்றால் நம்மை வெளிச்சம் கொடுக்கிற, ஒளி கொடுக்கிற, பூமிக்கு வெளிச்சமாக விளக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எரியும் பொழுது அது மற்றவர்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அநேக ஆயிரங்களுக்கு என லட்சங்களுக்கு கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். சோர்ந்து போக வேண்டாம். முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக கேட்போம். நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய மாதத்தின் இந்த முதல் நாளில் வந்திருக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம். இந்த வருடத்தை துவங்கினவர்கள் இந்த வருடத்தை முடிக்க முடியவில்லை. ஏன் கடந்த மாதத்தில் இருந்தவர்கள் கூட இந்த மாதத்தை பார்க்க முடியவில்லை. அவர்களை காட்டிலும் நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி அல்லப்பா, உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய நடத்தல், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைவு கூறுங்க. எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அந்த இருள் மறைவதாக. வெளிச்சமாகிய இயேசுவானவர், ஒளியாகிய இயேசுவானவர் உதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு மனுஷனை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மையான ஒளி அல்லவா. வாழ்க்கை முடிந்து விட்டது, எனக்கு இனி என்ன இருக்கிறது, அவ்வளவுதான், இருக்கிற காலத்தை எப்படியாவது ஓட்டிவிட்டு போகணும் என்று சொல்லி நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் முடிந்ததுன்னு நினைத்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையுடைய வெளிச்சம் உதிக்கட்டும். ஒரு புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இத்தனை மாதங்கள் முயற்சி எடுத்து தோற்று போன காரியங்கள், இத்தனை மாதங்கள் எல்லா பக்கத்திலும் நன்மைக்கு பதிலாக தீமையை அனுபவித்த மக்கள், நிந்தையை அனுபவித்த ஜனங்கள் இதை கேட்க நேரிடுமானால் என் ஆண்டவர் அந்த தீமைகளை, நிந்தைகளை, அவமானங்களை, வேதனைகளை எல்லாம் மாற்றுவீராக. நன்மையானதை பார்க்கத்தக்கதாய், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், இருளை மேற்கொள்கிற அந்த வெளிச்சம் உதிக்கத்தக்கதாய் நீர் உதவி செய்யும். செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடியிருக்கிற இந்த நாட்களிலே எங்கள் மேல் உதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மகிமை காணப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்னது போல இந்த மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிச்சத்தை காண்பதோடு மட்டுமல்ல, வெளிச்சத்தின் பாதைகளை தொடர்ந்து ஓடக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி.
துதி கன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த மாதம் கர்த்தர் தமது மகிமையை நம்மில் காண்கிற ஒரு மாதமாக கர்த்தர் மாற்றிக் கொடுக்கிறார். சந்தோஷமாய் முன்னேறி செல்லுவோம். இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை தொடருவோம். கர்த்தர் நம் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.